சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் வீட்டுக்கு வராரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு காவேரி மேடம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வேணி விக்ரம் கிட்டே கேட்குறாங்க, ஆமாப்பா நீ எங்கே போயிருந்த, வந்த உடனே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், எங்கே தான் போனோம் அப்படின்னு கேட்க, அப்போது விக்ரம் அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒரு பெரிய கதை, அது நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் உன் மகம் இவ்வளோ வாடி போயிருக்கு, சரி வா நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி வேணியே விக்ரமுக்கு ஊட்டி விடுறாங்க. அவங்க ஊட்டி விடும்போது விக்ரமுக்கு அவங்களோட அம்மா ஞாபகம் வருது. அதை நினச்சி கண் கலங்குறாங்க. ஏன்பா அழற அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நீங்கள் ஊட்டி விடும்போது எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, சாப்பிடுன்னு அப்படின்னு ரொம்ப அன்பாக விக்ரமுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. கூடவே அமுதா, செல்வி, காளிமுத்துன்னு எல்லாருமே ஊட்டி விடுறாங்க விக்ரமுக்கு. அதனால் விக்ரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதுக்கப்புறமா விக்ரம் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி ஒரு பக்கம் அவங்களோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அமைதியாக அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, ஸ்வேதா அவங்கள மணமேடைக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு எல்லா விஷயமே அவங்க மைண்டில் போகுது. உடனே முருகன் கால் பண்ணவே மகா காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ விக்ரம் காவேரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்மா, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, எங்கள் அப்பாவை பெரிய அவமானத்திலேருந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா எதுக்காக இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க, அது என்னோட கடமை, உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் எங்கள் அப்பா மார்க்கெட்டில் வேர்வை சிந்தி பணத்தை சம்பாதிச்சிருக்காரா என்னன்னெலாம் எனக்கு தெரியல, ஆனால் நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காரு, அந்த பேரை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, என்னோட இடத்துல இருந்து அவரோட மானத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா எதுக்காக நீங்கள் இப்படி யாரோ மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தி மாதிரி தான், எனக்கு இந்த கடமை இருக்குது, அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க முடியாது, இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை வேணும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஃபோனை வச்சுட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே மகா ஃபோனை வைக்கிறீங்களா, சரி வச்சுருங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட விக்ரம் என்ன மேடம் ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்க, என்னாச்சு உடனே டல் ஆகிட்டிங்களே அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னோட வாழ்க்கையை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, அப்படி என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா என்னோட கடந்த காலத்தை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம், அப்படி என்ன நடந்துச்சு, என்ன நடந்து முடிஞ்சுது, ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவனா வந்ததுனால மகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போது புவனா மகா கிட்ட பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் முருகன் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நான் வந்த உடனே ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் விக்ரமை பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் ஒரு பக்கம், இவ்வளோ நாளும் ஒரு மாதமாக நாம் விக்ரமையும் மகாவையும் தேடிட்டுருக்கோம், நீ ஒரு பக்கம் கோவில் கொலன்னு சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது விக்ரம் நம்ம வீட்டுக்கே போயிருக்கான், ஆனால் அவனை நம்மளால் கண்ணால் பார்க்கவே முடியலையே, நாம் கிட்ட போயிட்டு மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யா நீங்கள் எதுக்காக இதை நினச்சி கவலைப்படுறீங்க, இவ்வளோ நாளும் அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்காம இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு, நம்ம அவங்கள பார்த்துட்டோம், நாம் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், இதில் உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது, நீங்கள் அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிட்ட போயிட்டு நாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு என்னமோ அத்தை மேலே தான் சந்தேகமாக இருக்குது, பெரும்பாலும் நமக்கு லொக்கேஷன் அனுப்புனார், அந்த லொக்கேஷனுக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடியே அத்தை அங்கே இருந்தாங்க, எப்படி அத்தை விக்ரமை பார்த்துருப்பாங்க, கரெக்டாக அந்த லொக்கேஷனில் அவங்க எப்படி இருந்தாங்க, நமக்கு முன்னாடி அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விக்ரம் மாமாவை அத்தை தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் அப்படி கூட நடந்திருக்கலாம், ஆனால் அதுதான் நடந்ததுன்னு எப்படி நாம் சொல்ல முடியும், இப்போ நாம் எங்கன்னு போய் தேடுறது, பெருமாளுக்கு வேற கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக பெருமாள் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் புவனா மகா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, நான் உன்னை முருகன் கிட்ட பேச வேண்டாம்லாம் சொல்லலை, நீ பேசு, ஆனால் காதல் என்ற எண்ணத்தோட மட்டும் பேசாத, அது உனக்கு நாளைக்கு பெரிய பிரச்சனையாக முடியலாம், உனக்கே கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல,
அந்த குழப்பத்தில் நீ இருக்க. இதில் இந்த மாதிரி நீ மனசில் ஒரு காதலை வளர்த்துக்கிட்டு நீ முருகன்கிட்ட பேச வேண்டாம். நீ சாதாரணமாக பேசுறதுனா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீ இந்த ஃபோட்டோ விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிற? உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா மாதிரி ஏதாவது தோணுதா? ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு மேரேஜ் ஆன மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து போகுது. ஆனால் என்னை கல்யாணம் பண்ணவங்க யார் அப்படின்ற அந்த முகம் மட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க கண்ணு மூக்கு வாயின்னு இப்படி தனித்தனியாக தெரியுதே கண்டி, மொத்தமாக வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி எனக்கு யாரையுமே வந்து ஞாபகம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா வந்துட்டு சரி, அது கொஞ்சம் நீ முயற்சி பண்ணி பாரு, ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் சொல்ல சொல்ல அவங்க யாராவது ஒருத்தர் வரைஞ்சாங்கன்னா அந்த முகம் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே புவனா வந்துட்டு சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். யாராவது அப்படி வரைகிறவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம், நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா வந்துட்டு அதுக்கு நம்ம வீட்டிலே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நம்மக்கிட்டே ஒருத்தர் இருக்காங்களா? யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு அதான் முருகன், அவர் ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்ல உடனே புவனா வந்துட்டு இங்கே பாரு காவேரி, முருகன் வந்து ஒரு சாதாரண டிரைவர், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் ஒன்றும் மல்டி டேலண்டட்லாம் கிடையாது. அவன் அப்படி மல்டி டேலண்டடாக இருந்தா எதுக்காக நம்ம வீட்டில் டிரைவராக வேலை செய்ய போகிறான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மகா சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. முருகன் மல்டி டேலண்டட் தான். நேற்று கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் பண்ண முடியாததை அவர் பண்ணியிருக்கார்ல. அதே மாதிரி தான் அன்றைக்கி ரோட்டில் ஒரு காஸ்ட்லியான கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதை கூட உடனே சரி பண்ணி கொடுத்தாரு. அவர் ரொம்ப மல்டி டேலண்டட். அதே மாதிரி அவர் நல்லா வரைவார். அவர் வீட்டில் கூட நான் அவர் வரைஞ்சதை பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து வரைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு புவனா எனக்கு என்னமோ அவன் வரைவான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மகா ரொம்ப பிடிவாதமாக அவர் கண்டிப்பாக வரைவார், அவர் உடனே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா வந்துட்டு இந்த நேரத்தில் போய் நாம் முருகனை வீட்டுக்கு வர வைக்க முடியுமா? அதெல்லாம் தப்பாயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு இல்லை, அவர் வந்தே ஆகணும். இப்போ நான் என் மைண்டில் இருக்கிற அந்த உருவத்தை வரைஞ்சே ஆகணும், யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ தான் என் குழப்பத்துக்குலாம் ஒரு விடை கிடைக்கும். உடனே வந்து முருகனை வந்து இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புவனா ரொம்ப தயங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெருமாள் விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் வந்துட்டு பெருமாள் கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. பெருமாள் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எங்கே தான் போனீங்க, எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் சொல்கிறீங்க? இப்படி பெரிய பாஸோட என்னை கோத்து விட்டுட்டீங்களே, என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? பாஸ் வந்துட்டு 3 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்துட்டார். ஒரு இடத்துல வந்து கார்லேருந்து புகை வந்துடுச்சு. என்னை அங்கேயே விட்டுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாரு. நான் உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு இருக்குது, அந்த மாதிரி வேலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு விக்ரம் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து போனான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அப்போவே நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமாள் வந்துட்டு அதை விடுங்க பாஸா, இப்போது விக்ரம் பாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது, ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் என்ன சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ பெருமாள் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து காரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போனேன். அங்கே வந்துட்டு காரை பார்த்துட்டு வந்து இது எல்லாமே போயிட்டுருக்கு, இதுக்கு எப்படியும் ஒரு 2 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது திரும்பி பார்க்கும்போது அங்கே விக்ரமோட கார் வந்து நின்றுட்டுருக்கோம். அதை பார்த்த உடனே வந்து பெருமாள் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பார்த்துட்டு அந்த விஷயத்தை தான் வந்து பெருமாள் வந்துட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை வச்சே நாம் எப்படியாவது வந்து விக்ரம் பாஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு விக்ரமை வந்து நாம் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேய் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ புலிமுருகன் வந்து நந்தினி கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ வந்தவன் விக்ரம் கிடையாது, முருகன். அதாவது விக்ரம்க்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற விஷயத்த வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நந்தினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் புலிமுருகன் வந்துட்டு திரும்பவும் விக்ரம் எங்கே இருக்கான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விக்கி கையில் வந்து புலிமுருகன் மாட்டுறாங்க. எதுக்காக நீ வந்து முருகன் ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க? இன்னொரு முறை நான் இந்த மாதிரி நான் உன்னை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு புலிமுருகனை வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. இப்படி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.